அனைவருக்கும் வணக்கம். இப்ப சமீபமா ஒரு விஷயம் பயங்கரமா எல்லாரோடைய மனசையும் உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். கோயம்புத்தூர் மேட்டர் எல்லாருடைய மனசையும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. எத்தனையோ குழந்தைகளை நம்ம இழந்திருக்கோம். ஏன் 5 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்கன்னு எவ்வளவு குழந்தைங்கள்லாம் இழந்திருக்கோம். ஆனா அப்பெல்லாம் வராத ஒரு வெறி, ஒரு காட்டு தீ மாதிரி எல்லா சேனல்ஸ்லயும் எல்லாரும் பேசி எல்லாரும் குவெஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? நம்பிக்கை. நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எங்க, எங்க குழந்தை எங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல. நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எங்க, அததான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான். பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க தான். உங்களோட அஜாக்கிரதா. குழந்தைகளுக்கு தெரியாதுங்க எது நல்லது எது கெட்டதுன்னு. பெத்தவங்களா இருக்கிற நமக்கே தெரியல. 50 வயசு ஆகியும் அறிவு இல்ல நமக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியல. 10 வயசு குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? 5 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு இங்க தொட்டா குத்தம் அங்க தொட்டா குத்தம்னு சொல்லி இப்பவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்து அந்த குழந்தைங்களோட மனசை என்னவா ஆக்குறீங்க? பேரண்ட்ஸ் நீங்க பத்திரமா வளர்த்தா அந்த குழந்தை சேஃபா இருக்காதா? குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தையோட அருமை என்னன்னு சொல்லிட்டு. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பாருங்க. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறவங்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி குழந்தைங்கள பத்திரமா பாருங்க. ஊரு பூரா வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதை என்ன பண்ணாலும் சரி பண்றதுக்கு முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காளான் முளைக்கத்தான் செய்யும். இதுக்கு யாரும் கப்பம் கட்ட முடியாது. நீங்க தான் உங்க குழந்தைங்கள பத்திரமா வளர்த்துக்கணும், பத்திரமா பாக்கணும். இங்க தொடாத அங்க தொடாதன்னு சொல்லி கொடுக்கறத விட பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகளை கத்து கொடுத்து வளங்க. பாதுகாப்பை விட தற்காப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க தொட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இங்க தொட்டா தப்புன்னு சொல்லி கொடுக்காதீங்க. குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்காதீங்க. இங்க தொட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. எப்படி தாக்கணும்னு சொல்லி கொடுங்க. எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுங்க. இந்த சம்பவம் இனி வரக்கூடாதுன்னா ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களும் தற்காப்பு கலைகளை கண்டிப்பான முறையில எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கத்துக்கணும். எல்லா ஸ்கூல்ஸும் இத ஒரு விஷயமா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பெண் குழந்தைங்க கண்டிப்பா தற்காப்பு கலைகளை கத்துருக்கணும். இது மேண்டேட்டரியா கொண்டு வரணும். அப்போதான் இதுல இருந்து பெண் குழந்தைங்க தங்களை பாதுகாத்துக்க முடியும். நம்மள நாம ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அண்ணா காப்பாற்ற